என்று தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. தினமலர் பத்திரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிரிந்து போன 2 அதிமுக குழுக்களையும் ஒன்றாக இணைப்பதற்கு ரஜினிகாந்த் முயற்சி. உங்களுக்கு எதுக்கு அதிமுகவை இணைக்கணும்னு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. அதிமுகவிலிருந்து இப்போ 25 பேர் பிரிஞ்சாங்க எம்எல்ஏக்கள். எடப்பாடிக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க ஓட்டும் போட்டாங்க. 144 ஓட்டு இருக்குது. இது விஜய்க்கு ரஜினிகாந்துக்கும் பிடிக்கலை. அதனால் விஜய் கவுக்கணும். இந்த 25 பேர் போய் விஜய் வந்து நிரந்தரமாக 5 வருஷம் ஆள வச்சுருவாங்களோ, அதனால் அதிமுக ஒன்றா இணைச்சிட்டா அந்த விஜய்க்கு போன 25 பேரை கெடுத்துடலாம். அப்போ நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னு இந்த ஆட்சி தொங்கிக்கிட்டு இருக்கும். இதைத்தான் ரஜினிகாந்த் விரும்புகிறாரா கேட்குறேன். நீங்கள் நல்லவராக இருந்தால் அப்படி எல்லாம் திங்க் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். எதுக்கு? எடப்பாடி நல்லவரா? உங்களுக்கு தெரிஞ்சதை விட எடப்பாடி எங்களுக்கு தெரியும். கருணாநிதி சமாதியில் அவர் பண்ணின சூழ்ச்சி மன்னிக்க முடியாதது. அவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணி அன்னைக்கு கருணாநிதி சமாதியை கொண்டு வந்தார். எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்து உயிரை காப்பாற்றின லீலாவதிக்கும் அவங்க சகோதரர்களுக்கும் லீகல் நோட்டீஸு சொத்து அபகரிக்க பண்ணார். என்கிட்ட இருக்க அத்தனை ஆதாரம். அவர் நல்லவரா? சரி, இப்போ எலெக்ஷன் வந்ததை மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க? 47 சீட்டு தானே அதிமுக கொடுத்தாங்க. மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் ஒதுங்கிட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடலையா, நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு தான் சொல்லணும். எப்படி எது நடந்தாலும் முதலமைச்சர் ஆகணும், காட்டி கொடுத்தாவது முதலமைச்சர் ஆகணும்னு திமுகவோட கூட்டணி சேரணும்னு வந்துட்டா அந்த மனிதர்லாம் அதிமுகவில் வச்சுருக்க முடியுமா? இருக்கலாமா? அதனால் அவரை தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாற்று கருத்தில் அதிமுகவின் ஒவ்வொரு அடிப்படை தொண்டன் மனசுலையும் இது உருவாயிடுச்சு. கடந்த 3-4 வருஷமாக நான் அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து மோசமான ஆள், எதையும் செய்வார், அதிமுகவை அழித்து விடுவார்னுலாம் சொல்லியிருக்கேன். அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன். ரஜினிகாந்த் உங்கள் வேலையை பாருங்கள், ஜெயிலருக்கு போங்க. அதுக்கடுத்தது கமலஹாசனோட வருது இல்லை, அங்கே போங்க. இனி உங்கள் ஆட்டம் நடக்காது. ரெஜெண்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. படம் ரிலீஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் சன் பிக்சர்ஸ்லேருந்து பண்ணுறீங்கல்ல, பார்ப்போம் எல்லாத்தையும். எத்தனை பேர் உங்கள் படத்தை பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். இதை சொல்கிறதுக்கு மனசு வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல மனுஷனாக இருந்தவருக்கு இப்படி பேசுகிறேன். ஆனால் நீங்கள் செய்கிற வேலை இதெல்லாம் தேவையா? ஒதுக்கிட்டு போங்க. மக்கள் வந்து ஆதரிச்சிட்டாங்க. இன்றைக்கி கமலஹாசன் போய் பார்க்குறாரு, வீட்டில் போய் விஜயை பார்க்குறாரு. அந்த பக்கம் உங்களுக்கு இருக்கா? ஏன் நீங்கள் போய் பார்க்கல? 108 சீட்டு வாங்கியாச்சு. 35% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதினாச்சும் நீங்கள் போகணும்ல. அப்போ உங்கள் மனதில் வந்து சுத்தம் இல்லையே. உங்கள்